أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي زدني علما. அல்ஹம்துலில்லா. அல்குரானை நம்ம ஓதுகிறோம். அல்குரானில் சூரா தௌபாவில் நம்ம இன்றைக்கி 2வது நாளாக இருக்கோம். 8 ஆயத்து வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். இறைவன் அழகா தெளிவாக ஒவ்வொருத்தவங்களையும் பிரித்து காமிக்கிறான். முஷ்ரிக்குகள் அப்படின்னாலும் கூட உங்களை அவங்க தொந்தரவு செய்யாத வரைக்கும் அவங்களுடைய அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க, குறிப்பிட்ட காலமில் நீங்கள் இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்க அப்படின்லாம் பேசியிருந்தான். இப்போ 8வது ஆயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவர்களை தவிர மற்ற இணை வைப்பாளர்களிடம் எவ்வாறு உடன்படிக்கை வைத்து கொள்ள முடியும். அதாவது இணை வைப்பவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் நீதமாக இருக்கிறவங்க ஓகே, பட் மற்றவங்க நீதமாக இருக்கிறவங்க இல்லாமல் வேறு ஆட்களோட எப்படி ஒப்பந்தம் வச்சுக்க முடியும்? அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டா உங்கள் விஷயத்தில் எந்த உறவு முறையும் பார்க்குறதில்ல, மேலும் ஒப்பந்தத்தோட எந்த பொறுப்பையும் அவங்க மதிக்கிறதும் இல்லை. வெறும் வாய்ப்பேச்சுகளால் உங்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட உள்ளங்கள் அதை எல்லாத்தையும் மறுக்குது. அவங்களில் பெரும்பாலானவங்க ஃபாசிக்குகளாக, தீயவர்களாக இருக்காங்க அப்படின்னு இறைவன் முஷ்ரிக்குலேயே ஃபாசிக்காக இருக்கக்கூடியவனை பற்றி பேசுகிறான். ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி 9வது ஆயத்து பாருங்கள். இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இஷ்தரவு பி ஆயாத்தில்லாஹி சமனன் கலீலன் ஃபசத்து அன் சபீலி இன்னஹும் சாஅ மா கானு யஅமலூன். அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்றார்கள். ஸோ இந்த தீயவர்களை பற்றி பேசிட்டு அடுத்து ஒரு கேட்டகரியை பற்றி எல்லாம் பேசுகிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை ரொம்ப அது எவ்வளோ ரூபாவாக இருந்தாலும் அது ஒரு அற்பமான காசு தானே. நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்றாலும் அது அற்பந்தான், 10 கோடிக்கு விற்றாலும் அது அற்பந்தான். ஏன்னா இறைவனுடைய ஆயத்துகள் விலை மதிப்பற்றது இல்லையா? ஏன்னா இறைவனுடைய வார்த்தைகள் அவ்வளோ விலை மதிப்பற்றது. நம்ம இன்றைக்கி நிம்மதியாக வாழ்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அவனுடைய வார்த்தையில் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அவனுடைய வார்த்தைகளை மனுஷங்க எப்படி வாழணும் அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தைகளை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அற்பமான விலைக்கு விற்றுட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் அப்படிங்கிறது குர்ஆன் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எது எல்லாம் நல்லவைகள் சொல்லப்பட்டிருக்கோ, இன்னொரு மனுஷன் நமக்கும் நன்மையை செய்துக்கிட்டு இன்னொரு மனுஷங்களுக்கும் நன்மையை செய்துக்கிட்டு ஒரு நீதமான முறையில் நிம்மதியான முறையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யார் சொன்னாலும் அது இறைவனிடத்திலிருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மனசார ஒத்துக்கிறணும். ஆனால் அதை இன்றைக்கி நிறைய வகையில் மாற்றி அமைச்சிருக்காங்க. நிறைய வேதங்கள் நீங்கள் நமக்கு தெரிஞ்சது மகாபாரதமாக இருக்கட்டும், இன்னும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில நல்ல பைபிளாக இருக்கட்டும், சிலது நல்ல விஷயங்களாக இருக்கும், பலது நமக்கே புரியும். ஏன்னா இப்படிலாமா இறைவன் பேச போகிறான். அப்போ நமக்கே புரியக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இவங்க அற்ப விலைக்கு மாற்றிருக்காங்கன்னு அர்த்தம். அதைத்தான் இறைவன் சொல்கிறான், அற்ப விலைக்கு இவங்க விற்றுருக்காங்க. இன்னும் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செல்ல விடாமல் மக்களை தடுக்கிறாங்க. அப்போது கரெக்டாக ஏன்னா நமக்கு என்ன கேட்டு உள்ளே வரோம் குர்ஆனுக்குள்ளே, எனக்கு நேரான வழியை காமிய அல்லாஹ். நான் இவங்க என்ன பண்ணுறாங்களா, அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னா மாற்றி அமைச்சிடுறாங்க. அதுக்கு காணிக்கையாக சில அமௌண்ட்டு வாங்கிக்கிறாங்க. அது பிறகு அது எனக்கு இப்போ சரியாக ஒரு சைன் போர்டு இருக்குது, ஒரு ஊருக்கு இங்கிட்டு தான் போகணுன்னு வழி காமிச்சு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அந்த சைன் போர்டை பிச்சு தூக்கி எறிஞ்சிடுறேன், இல்லை சைன் போர்டை மாற்றி வச்சிடுறேன். அப்போனா நம்ம அந்த ஊருக்கா போகிறோம், இல்லை வழி தவறிடுவோம். அப்போ அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கான சைன் போர்ட்ஸ். அதை மாற்றினதுனால நமக்கு இப்போ தெரியலைல்ல, எது சரியான வழி எது தப்பான வழின்னு தெரியலைல்ல. இப்போ நேரான வழியில் செல்ல விடாமல் தடுக்கிறாங்கல்ல.
ஸோ இப்படி இவங்க செஞ்சதெல்லாம் எவ்வளவு கெட்டது அப்படின்னு பேசுகிறான் இறைவன். அடுத்து 10வது ஆயத்து பாருங்கள். லா யர்கபு லா யர்குபூன ஃபீ முஃமினின் இல்லம் வலா திம்ம வ உலாஇக ஹுமுல் முஅ்ததூன். இறை நம்பிக்கையாளனின் விஷயத்தில் எந்த உறவு முறையையும் பார்ப்பது இல்லை, ஒப்பந்தத்தின் எந்த பொறுப்பையும் அவர்கள் மதிப்பது இல்லை, மேலும் இத்தகையவர்கள்தாம் வரம்பு மீறுபவர்களாய் இருக்கிறார்கள். ஸோ ஃபாசிக் பற்றி பேசிட்டு அடுத்து அல்லாஹ் முஅ்ததூன் பற்றி பேசுகிறான். முஅ்ததூன் அப்படிங்கிறது யாருன்னா வரம்பு மீறக்கூடியவர்கள். இப்போ இந்த வரம்பு மீறக்கூடியவர்கள் எப்படி இருக்கா? ஏன்னா அல்லாஹ் வந்து தௌபா அப்படிங்கிறதுல யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு மட்டும் பேசலை, யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரி பீப்புளெலாம் இருக்காங்கன்னு பேசுகிறான். இது இன்னைக்கு காலகட்டத்துக்கும் பொருந்தும். அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரியாகவும் பாருங்கள், கூடவே அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து இருக்கக்கூடிய படிப்பினையை எடுத்து இன்றைக்கி உள்ளதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் ஒரு ப்ராப்பரான கல்வி. நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன், ஒரு அன்னைக்கு நடந்ததை பார்க்குறேன், பார்த்ததுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதை இன்றைக்கி காலத்துக்கு நான் பொருந்தி வச்சு நான் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன், ஒரு முடிவை நான் எடுக்கிறேன். இப்போ இதைத்தான் வந்து ஒரு 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 வல்லமையான கல்வியாக கருதப்படுது. ஸோ இப்படித்தான் நம்மளும் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அல்லாஹ் வந்து இறை நம்பிக்கையாளரோட விஷயத்தில் இந்த வரம்பு மீறக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்களாம், எந்த உறவு முறையையும் பார்க்குறதில்ல, ஒப்பந்தத்தோட பொறுப்புகளையும் மதிக்கிறதில்ல. ஸோ இவங்களை வரம்பு மீறக்கூடியவர்கள்னு அல்லாஹ் டிஃபைன் பண்ணுறான். ஸோ அதிகமாக இந்த வார்த்தைகளெல்லாம் டிஃபினேஷன் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். 11வது ஆயத்து பாருங்கள். ஃப இன் தாபு வ அகாமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த ஃப இஹ்வானுக்கும் ஃபித்தீன் வ நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன். ஆயினும் இவர்கள் பாவமீட்சி பெற்று தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்தால், தீனில் மார்க்கத்தில் இவர்கள் உங்கள் சகோதரர்கள் ஆவர். மேலும் அறியக்கூடிய சமூகத்தாருக்கு நம்முடைய கட்டளைகளை நாம் நன்கு விளக்கி கூறுகிறோம். அப்போது இப்படி அவங்க வந்து முஷ்ரிக்காக இருந்தாலும் ஃபாசிக்காக இருந்தாலும் இன்னும் வந்து வரம்பு மீறக்கூடியவராக இருந்தாலும் அகெயின் அவங்க உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்கணும். எல்லா இடங்களும் தொழுகை ஜக்காத்து சேர்த்து இறைவன் பேசுகிறான். அப்போ சேர்த்து பேசுகிறான் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் மீனிங் இருக்குது. ஜக்காத்து பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக பேசப்படுது. ஏன்னா இன்றைக்கி என்ன தான் இந்த உலகம் எனக்கு இம்மை முக்கியம் இல்லை மறுமை தான் முக்கியம் அப்படின்னு பேசினாலும் இம்மையை நம்ம ப்ராப்பராக வாழ்கிறதுக்கு சில பொருளாதாரம் தேவைப்படுது. எப்படி எக்ஸாம் எழுதுறதுக்கு பேனா பேப்பரு எல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி நமக்கு இந்த மறுமைக்கான அந்த எக்ஸாம் எழுதுறது இம்மையில் தான். அப்போ இங்கே அந்த ரிசோர்ஸ் எல்லாம் தேவை. அப்போது இந்த ஜக்காத் அப்படின்னு வரும்போதே நம்ம புரிஞ்சுக்கிறணும், எக்கனாமியை பற்றி பொருளாதாரத்தை பற்றி இறைவன் பேசுகிறான். அப்போ இந்த பொருளாதாரம் எனக்கு வேணும்னா அதற்கான உழைப்பை நான் கொடுக்கணும். தொழுகை அப்படிங்கிறது நம்ம ஐவேள தொழுகையையும் கணக்கில் எடுத்துக்கிறணும், கூடவே நான் உழைக்கிறேன் இல்லையா அதையும் கணக்கில் எடுக்கணும். ஏன்னா தொழுகிறதுனால உங்களுக்கு மட்டும்தான் யூஸ், ஆனால் நீங்கள் உழைச்சிங்கன்னா மற்ற மனிதர்களுக்கும் யூஸ். இறைவன் வந்து எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக தான் படைச்சிருக்கான். இப்போது நம்ம வந்து ஒவ்வொன்றுமே எல்லா பிராணிகளும் எடுத்துக்கோங்க, எல்லா இதுவும் எடுத்துக்கோங்க, அதனால இந்த உலகத்துக்கு ஏதாவது யூஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி மனுஷனான நம்மனாலையும் இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு யூஸ் இருக்கணும். ஸோ அந்த இதுதான் தொழில். சரியா? ஸோ தொழிலில் ஒழுங்காக நம்ம நிலைநாட்டி அதுலேருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தில் நான் ப்ராப்பராக ஜக்காத்தை கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னா இந்த மார்க்கத்தில் நீங்கள் எல்லாம் சகோதரர்கள். அந்த ஒரு டீமை இறைவன் என்னன்னு சொல்கிறான்? சகோதரர்கள்னு சொல்கிறான்.
ஸோ அந்த அளவுக்கு சகோதரர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான ஒரு டீம் அப்பில் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தா உண்மையான சகோதரர்களை கூட நம்ம வந்து பெருசுப்படுத்துறதில்ல. அல்லாஹ் இவங்களை ஃப்ரெண்ட்ஸுன்னு பேசலை, இவங்களை இந்த டீமை சகோதரர்கள்னு சொல்கிறான். ஸோ நபியை வந்து டீம் அப் வந்து இப்படித்தான் வந்து இறைவன் பண்ணியிருக்கான். சரியா? அப்போது இவங்க வந்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்குற பட்சத்தில் மார்க்கத்தில் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள். இன்னும் அறியக்கூடிய சமூகத்தாருக்கு இறைவனுடைய கட்டளைகளை நாம் விளக்கி சொல்கிறோம் அப்படின்னு இறைவன் குறிப்பிடுறான். அடுத்து இன்னகசு ஐமானஹும் மிம்பஅதி அஹதிஹிம் வதஅனு ஃபீ தீனிக்கும் ஃபகாத்திலு அஇம்மத்தல் குஃப்ரி இன்னஹும் லா ஐமான லஹும் லஅல்லஹும் யன்தஹூன். உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு இவர்கள் தங்களுடைய சத்தியங்களை முறித்துவிட்டு உங்களுடைய மார்க்கத்தை தாக்க முற்பட்டால் இறை நிராகரிப்பின் தலைவர்களோடு போர் புரியுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய சத்தியங்களுக்கு எவ்வித மதிப்பும் இல்லை. அவர்கள் பின்னர் வாளுக்கு அஞ்சி ஏனும் இத்தகைய விஷமத்தனத்திலிருந்து விலகி இருக்கக்கூடும். அப்போது ஃபஸ்ட்டு இவங்க வந்து அல்லாஹ் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறான், இவங்களை எங்கே பார்த்தாலும் வெட்டுங்க, இவங்க இவ்வளோ ஃபசாது பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, ஸோ வெட்டுங்க, இவங்களை சிறைப்பிடிங்க, இவங்களை வந்து கண்காணிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்க வந்து கொஞ்சம் மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ தொழுகிறாங்க ஜக்காத்து கொடுக்குறாங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு கரெக்டான பொருளாதார இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. இது வந்து நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், பிஸ்னஸ் கார்ப்பரேட் இதோடலாம் திங்க் பண்ணி பாருங்கள். ஜக்காத்து கொடுக்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு அது பலனாக போய் சேரும். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்த கஷ்டப்படுறேன், நான் வந்து இன்னொருத்தவன்கிட்ட தொழிலாளியாக தான் இருக்கேன், எனக்கு யாராவது ஒரு ஜக்காத்து பணமாக ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா எனக்கு வந்து ஒரு 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 முதலீடு போடுறதுக்கு பணம் இல்லாமல் தான் நான் தவிக்கிறேன். அப்போ இந்த ஜக்காத்து பணம் எனக்கு ஒரு முதலீடாக இருந்துச்சுன்னா அது எனக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எனக்கு வரக்கூடிய லாபத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு வருஷத்தில் அடுத்த வருஷமே கூட நான் இன்னொருத்தவங்களுக்கு ஜக்காத்து கொடுப்பேன். அப்போ இதுதான் வந்து இறைவன் கேட்குறான். நீங்கள் முன்னேறுங்க, உங்களுக்கு அடுத்து உங்களுடைய முன்னேற்றத்தை வச்சு பிறரையும் முன்னேற்றுங்க. எவ்வளோ அருமையான ஒரு கம்யூனிசம் இல்லை? இன்றைக்கி வந்து நம்ம வந்து கம்யூனிசம் இன்னும் வந்து இன்னும் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கோம். மற்றவங்களுடைய நிலைமையை பற்றி யோசிக்கணும், தொழிலாளர்களை பற்றி யோசிக்கணும், தொழிலாளர்களை பற்றி நீ தொழிலாளியாகவே இருன்னு தான் பேசும் எல்லாமே, எல்லா கம்யூனிசமே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ இன்றைக்கி தொழிலாளியாக இருந்தாலும் அந்த ஜக்காத்து மூலமாக நீ முதலாளி ஆனதோட நீ திருப்பி ஜக்காத்து கொடு, இன்னொருத்தவனை முதலாளி ஆக்கு அப்படின்னு இறைவன் பேசுகிறான். இது எந்த சித்தாந்தமும் இந்த அளவுக்கு யோசிக்காது இறைவனை தவிர. மனுஷன் யோசிச்சிட முடியுமா இவ்வளோ? ரைட். ஆனால் இதெல்லாம் தான் இறைவன் சொல்லி அனுப்புனா, இதையெல்லாம் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செஞ்சாங்க. அப்போது இந்த சத்தியங்களை முறிச்சிட்டு அதாவது இந்த மாதிரியான நிலைப்பாடோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கான். அண்ட் 12வது ஆயத்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ இது பண்ணியும் உடன்படிக்கை செஞ்ச பிறகும் அகெயின் அவங்களோட அந்த உடன்படிக்கையை முறிக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் உங்களை வந்து தாக்க முற்படுறாங்க அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் அந்த தலைவர்களோடையே சண்டை போடுங்க. அல்லாஹ் தான் சொல்கிறான், நீங்கள் வந்து சின்ன ஆட்களோடலாம் சண்டை போடாதீங்க, டைரெக்டாக தலைவர்களோடையே சண்டை போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு சத்தியங்களுக்கு எந்த மதிப்பும் தரலை, அவங்களுடைய ப்ராமிசஸ்க்கு எந்த மதிப்பும் தரலை. அதனால் இந்த உங்களுடைய சண்டைக்கு பயந்தாவது அவங்க இதுலேருந்து விலகியிருப்பாங்க, இந்த விஷமத்தனத்துலேருந்து விலகியிருப்பாங்க அப்படின்னு இறைவன் ஆர்டர் போடுறான். அடுத்து அலா துகாத்திலூன கௌமன் நகசு ஐமானஹும் வஹும் வஹம்மு பிஇக்ராஜிர் ரசூலி
வஹும் பதஊக்கும் அவ்வல மர்ரா அத்தகஷௌனஹும் ஃபல்லாஹு அஹக்கு அன் தகஷௌஹு இன் குன்தும் முஃமினீன். எவர்கள் தங்கள் உடன்படிக்கைகளை முறித்து கொண்டே இருக்கிறார்களோ, மேலும் எவர்கள் இறைதூதரை நாட்டை விட்டு வெளியேற்ற முடிவு செய்திருந்தார்களோ, அக்கிரமம் செய்யத் தொடங்கியது முதலில் அவர்களாகவே இருந்தும் அத்தகைய மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா? அல்லாஹ் சொல்கிறான், இப்போ இந்த மக்கள் எத்தகையவராக இருந்தாங்க? அவங்க செஞ்ச எல்லா ப்ராமிஸையும் உடைச்சாங்க, எல்லா ஒப்பந்தங்களையும் எல்லா உடன்படிக்கைகளையும் உடைச்சாங்க, நபியவே அவங்க இருந்த இடத்த விட்டு வெளியேற்ற நினச்சாங்க. இவ்வளோ அக்கிரமம் செஞ்சது அப்போலேருந்து செஞ்சிட்ருக்காங்களே, இவங்கக்கிட்ட நீங்கள் போர் புரிய வேணாமா? அப்போது நம்ம நினச்சிட்ருக்கோம் வெறும் மக்கால உள்ளவங்க மட்டும்தான் இதை பண்ணாங்களா அப்படின்னா, நிறைய பயணக்கூட்டம்லாம் அங்கே இருந்திருக்கு. ஸோ பயணக்கூட்டம் இது சூரா அன்ஃபாலில் இறைவன் பேசுகிறான். பயணக்கூட்டம்லாம் வந்துச்சு அப்படின்னு. பயணக்கூட்டம்னாவே நீங்கள் உங்கள் மைண்டு பிரிட்டிஷை நோக்கி தான் போகணும். வெறும் இப்போ மட்டும்தான் அவங்க இப்போ ஒரு 200 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்கன்னெலாம் கிடையாது. அவங்க காலம் காலமாக ஒரு நாடோடித்தனமாகத்தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நிலப்பரப்பையும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமானது. அப்போது அங்கேருந்து எங்கேயாவது நல்ல இது கிடைக்காதான்னு தேடி வரக்கூடியவர்களாக பயணம் செய்யக்கூடியவர்களாக அவங்க தான் இருந்தாங்க. விச் மீன்ஸ் அவங்க நாடோடித்தனமாக இருந்தாங்க. அப்போ அவங்க ஏன்னா நீங்கள் வாஸ்கோடா காமாவாக இருக்கட்டும், இவர் கொலம்பஸாக இருக்கட்டும், இவங்களுடைய வரலாறுலாம் நீங்கள் டைரெக்டாக புக்கில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு புனிதர்களாகத்தான் நமக்கு காண்பிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமாக பாருங்கள், தேடி பாருங்கள். ஸோ அவங்க ஒரு நாட்டை பிடிக்கும்போது அங்கே உள்ள மக்களை என்ன செஞ்சாங்க, எந்த மாதிரியான குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க அப்படின்லாம் சும்மா பாருங்கள், தேடி பாருங்கள். அப்போது இந்த மாதிரிலாம் அன்னையிலேருந்துமே அந்த பிரிட்டிஷுடைய இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருந்திருக்கலாம். நம்ம ஆனால் நேரடியாக பார்க்கல, பட் இருந்திருக்கலாம். கூடவே இன்றைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, யார் பண்ணிகிட்ருக்கா, கார்ப்பரேட் என்ன பண்ணுறாங்க, கார்ப்பரேட்டுக்கிட்ட இன்றைக்கும் அதிகமான இளைஞர்கள் நான் ஒரு எம்என்சியில் ப்ளேஸ் ஆகிட்டேன்னா செட்டில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எம்என்சிக்கு போய் பாருங்கள், உங்களை 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 உறிஞ்சி எடுப்பான், எடுத்துகிட்டு தான் இருக்கான். ரூல்ஸ் நார்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு தான் உள்ளே எடுப்பான். ஆனால் அதுபடி ஒன்றுமே நடக்காது. ஸோ இதெல்லாம் வேறு வழியே இல்லை. அங்கே நம்ம போகலைன்னாலும் வாழ்க்கை நடத்த முடியாது. அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இது இன்றைக்கி தான் நடக்குதுன்னு இல்லை, காலமாக அந்தந்த தலைமுறைக்கு தகுந்தாப்பில் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப இந்த பிடி தாங்க முடியாத டைமில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய வேதத்தை கொண்டுக்கிட்டு வராங்க, இறைவனுடைய வார்த்தைகளை கொண்டுக்கிட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இப்போவும் இவ்வளோ அக்கிரமம் செஞ்சிட்ருக்காங்களே, இவங்க கூட நீங்கள் சண்டை போட உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இறைவன் கேட்குறான். அவங்களுக்கா நீங்கள் பயப்படுறீங்க? நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் நீங்கள் அஞ்சுறதுக்கு மிகவும் தகுதியானவன் அல்லாவே அப்படின்னு இறைவன் இங்கே குறிப்பிட்றான். ஸோ பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றான். காத்திலூஹும் யுஅத்திபுஹுமுல்லாஹு பிஐதீக்கும் வயுக்ஸீஹிம் வயன்சுருக்கும் அலைஹிம் வயஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன். நீங்கள் அவர்களோடு போர் புரியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய கைகளால் அவர்களுக்கு தண்டனை அளிக்கச் செய்வான். ஸோ நீங்கள் அவங்களோட சண்டை போடுங்க, நீங்கள் அவங்களுக்கு தண்டனை தருவீங்கன்னு சொல்லலை. என்ன சொல்கிறான்ல, அல்லாஹ் உங்கள் கையால் அவங்களுக்கு தண்டனை தருவான். இன்றைக்கி எவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துகிட்ருக்கு. இஸ்ரேல் மட்டும் கிடையாது, உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே நடக்குது. உங்கள் ஊர், உங்கள் தெரு பக்கத்துலேயே, உங்கள் வீடுகள்லையே நடக்குது. அப்போது இத்தனை அநீதங்கள், இத்தனை இதுக்கும் எதிர்த்து நீங்கள் பேசுங்க, எதிர்த்து சண்டை போடுங்க. அப்போ உங்களுடைய கைகளாலேயே
அல்லாஹ் வந்து அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பான், இன்னும் அவங்கள இழிவுபடுத்துவான், இன்னும் நீங்கள் அவங்கள வென்றிட உங்களுக்கு உதவி செய்வான். ஸோ ஒரு 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 முஷ்ரிக்கு இறைவனை அப்போது இறைவனுடைய விஷயத்தில் அவனுக்கு நம்ம, அதாவது எந்த இடத்துல அநீதம் நடக்குதோ அந்த இடத்துல நீங்கள் சண்டை போடுங்க. அப்போது யார் அநீதி இழைக்கிறாங்களோ அவங்கள நான் உங்கள் மூலமாகவே வெல்ல வைப்பேன், உங்கள் மூலமாகவே அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன், உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படிங்கிறான் இறைவன். அப்போ இன்றைக்கும் இவ்வளோ அநீதம் நிறைஞ்சிருக்கேன், நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆயத்து வந்து அவ்வளோ பெரிய மருந்து. ஏன்னா இறைவனை நம்பி நம்ம இறங்கினோம் அப்படின்னா இறை நம்பிக்கை கொண்ட மக்களின் இதயங்களை இறைவன் குளிரச் செய்வேன் அப்படிங்கிறான். அப்போ இறைவனுடைய வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது. அப்போது இதை நம்பி தான் அன்னைக்கு அவ்வளோ பெரிய யுத்தங்களுக்கு சாமானியமாக இருந்த சஹாபாக்கள் இறங்குனாங்க. அப்போ இது மாதிரி தான் நமக்கும் காலம் வரும். அப்படி வரும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஆயத்துகள் நமக்கு படிப்பினை. இப்போ நம்மளுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு நம்பிக்கையாளர்களாக நம்ம வைக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைகளை வந்து என் குழந்தை இது பண்ணும், அது பண்ணும், அது செய்யும், இது செய்யும், இவ்வளோ டேலண்ட்டுன்னு நினச்சி சந்தோஷப்படுறோம், மாஷா அல்லா. ஆனால் எது டிஸ்ட்ராய் ஆனாலும், எது இழந்தாலும், எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காத ஒரு குழந்தைகளாக நம்ம அவர்களை உருவாக்கணும். ஸோ அதை இந்த ஆயத்து மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க, சரியா? அடுத்து வயுதஹிப் ஆயுத குலூபிஹிம் வயதூபுல்லாஹு அலா மை யஷா வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். மேலும் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து கடும் சினத்தையும் அகற்றி விடுவோம். மேலும் தான் நாடுகிறவர்களுக்கு பாவமீட்சி பெறுவதற்கான பேற்றை அருள்வான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கிறான். அப்போ ஆப்போசிட்டில் உள்ளவங்க ரொம்ப ஒரு மாதிரியான சினத்தோடு சுற்றிட்டுருக்காங்க. நீங்கள் கம்மியான ஆட்கள் தான் இருந்தாலும் கூட அவங்க என்னடா இப்படி அடிக்கிறாங்களே, இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடும். ஆனால் அல்லாஹ் நினச்சா அவங்க மனசில் உள்ள அந்த கோபத்தையும் இதையும் நொடி பொழுதில் அகற்றிடுவான். அதை தான் இங்கே குறிப்பிடுறான். ஸோ நம்ம வந்து இவங்களை எப்படி எதிர்க்க முடியும்? கவர்மெண்ட்டாக இருக்கே, அவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்காங்களே, இவங்களை உங்கள் வீடுகள்லேருந்தே யோசிங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா உங்களுடைய அண்ணன் ஒய்ஃபையோ தம்பி ஒய்ஃபையோ தேவையில்லாமல் ஒரு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவை எதிர்த்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல், ஏம்மா நீ என்ன இந்த பிள்ளைய போட்டு இதுக்காக ஏன் இது பண்ணுற, விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க. ஒரு நாத்தனாராக உங்கள் தம்பி ஒய்ஃபுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய இது 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 ஒரு பேசிக் தான். ஆனால் இந்த விஷயத்துக்கு கூட இதுலேருந்து நீங்கள் படிப்பினை எடுக்கலாம். அப்போ உங்கள் அம்மாவோட கோவத்தை அல்லாஹ் குறைக்கக்கூடும். இப்போ உங்கள் மாமியார்கிட்ட இதே விஷயம், உங்கள் மாமியார் இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆள் வந்து ஏதோ ஒரு தப்பு செய்கிறாங்க, ஒரு அநீதம் செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இவங்களை நம்ம இது பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்ட்டு அந்த அநீதத்துக்கு துணை போயிடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நின்று நம்ம சண்டை போடணும். அப்போ அல்லாஹ் நினச்சா அவங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்களோட மனசை மாற்றிடுவான். இப்போ நம்ம அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து எதிர்த்து நிற்கிறோமா, அதுதான் விஷயம். இது உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உலக அளவுக்கு போகிறத விட உங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை நீங்கள் சீர்படுத்திட்டீங்கன்னாவே குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அதை நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் வளரும். ஆரோக்கியமான சூழலில் வளர்ந்துச்சுன்னா வெளியே போய் அது பார்த்துக்கும். பையனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தால் அடுத்த ஒரு குடும்பத்தை அதே மாதிரி கொண்டு வரும். ஒரு ஆணாவது வெளியே போய் அந்த சமூகத்தை அவன் வந்து ஏதோ பண்ணுவான், சமூகத்துடைய கட்டமைப்பில் அவன் இருப்பான்.
ஆனால் சமூக கட்டமைப்பையே உருவாக்குறது பெண்கள் தான். ஸோ உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் கல்வி எவ்வளோ முக்கியங்கிறத சிந்திச்சுக்கிறங்க. ரைட். அப்போது இறைவன் வந்து இவங்களோட சினத்தை தூக்கிடுவான். அதே மாதிரி அவன் நாடுறவங்களுக்கு அவங்க வந்து பாவ மன்னிப்பு பெறுவதற்கான அருளையும் கொடுப்பான். இறைவன் எல்லாத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அம் ஹசிபுத்தும் அன் துத்ரகு வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வலம் யத்தகிது மின் தூனில்லாஹி வலா ரசூலிஹி வலல் முஃமினீன வலீஜ வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன். உங்களில் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவர்கள் யார்? இன்னும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் விடுத்து வேறு எவரையும் அந்தரங்க நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் யார் என அல்லாஹ் இன்னும் வேறுபடுத்தி அறிந்திடாத நிலையில் நீங்கள் வெறுமனே விடப்பட்டு விடுவீர்களா என்று அதாவது நீங்கள் வெறுமனே விடப்பட்டு விடுவீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா? நீங்கள் செய்வது அனைத்தையும் அல்லாஹ் நன்கு தெரிந்தே இருக்கிறான். அப்போது இறைவனுடைய விஷயத்துக்காக சண்டை போட்டு உங்களில் சிலர் கொல்லவும் படலாம். இன்றைக்கும் ஒரு சமூக நீதிக்காக எத்தனை பேர் முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி முஸ்லீம்களும் சரி வாலண்டியராக நிறைய உயிர் தியாகங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனையை எதிர்த்து கேட்க போய் அவங்கள கொன்னே போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் அதை மக்கள் வந்து இல்லை நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணுறோமோ இல்லை அவங்கள வந்து ஆத்தரைஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் இறைவன் ஆத்தரைஸ் பண்ணுவான். நீங்கள் நானும் இவரை பற்றி சொல்லலை அவரை பற்றி சொல்லலைன்னெலாம் விஷயமே இல்லை. அவன் அதை புரிஞ்சுப்பான். விஷயம் என்னென்னா இறைவனுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களையும் இறைவனை நம்பி இறைவனையும் அவனுடைய தூதரையும் இல்லாமல் வேறு யாரையாவது அந்தரங்க நண்பர்களாக எடுத்துக்காமல் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பாருங்கள். அதாவது நீங்கள் இறைவனை நம்பி இறைவனுடைய தூதரை நம்பி தானே இந்த வேலையை செஞ்சாங்க, உயிரையே கொடுத்தாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களையும் இன்னும் இறைவனை நம்பாமல் இறைவனுடைய தூதரையும் நம்பாமல் வேறு ஆட்களை இந்த மாதிரி குழப்பம் செய்யக்கூடிய ஃபாசிக்குகளையும் இன்னும் வந்து வரம்பு மீறக்கூடியவர்களையும் நம்பி இறைவனுக்காக சண்டை போடாமல் இருந்தாங்க இல்லையா? இவங்க ரெண்டு தரப்பினரையும் இறைவன் பிரித்து பார்க்காத நிலையில் உங்களை விட்டுருவானா? அதே தான் நமக்கும். இப்போ இறைவனுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கி ஒரு களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது, அதற்காக போராடுறதும் இல்லை இறைவன் சொன்னது அதெல்லாம் போகுது, என் பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான், என் ஒய்ஃபோ என் ஹஸ்பண்டோ என்ன சொல்கிறாங்களோ அதுதான், என் பிள்ளைங்க சொல்கிறது தான் எனக்கு எல்லாமே, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன். இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எல்லா இதுலேயுமே வந்து ஃபேமிலிக்காக தான் நான் தப்பு பண்ணுறேங்கிறத பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவன் எந்த இடத்துலையும் ஃபேமிலிக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலான்லாம் சொல்லவே இல்லை. அப்போது யாரை வந்து நம்ம உற்ற நண்பராக ஆக்குறோம்? இறைவனையா, இறைவனுடைய சொல்லையா, ஷைத்தானுடைய சொல்லையா? சிந்திச்சு பார்த்துக்கிறங்க. அப்போது இத்தகையவர்களை வந்து அல்லாஹ் பிரித்து பார்த்துடாம விடமாட்டான். நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையுமே அவன் நன்கு அறிஞ்சு தான் இருக்கான் அப்படிங்கிறத இறைவன் இங்கே குறிப்பிடுறான். அடுத்து மா கானலில் முஷ்ரிகீன ஐ யஅமுரு மசாஜிதல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர் உலாஇக ஹபிதத் அஅமாலுஹும் வஃபின்னாரி ஹும் ஹாலிதூன். தாங்கள் நிராகரிப்பாளர்கள் என்பதற்கு தாங்களே சான்று வழங்கி கொண்டிருக்கும் இந்த இணை வைப்பாளர்களுக்கு இறை இல்லங்களை பராமரிக்கும் உரிமை இல்லை. அப்போது இறை இல்லங்கள் அப்படின்னா எங்கள் பள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பள்ளிகளை பராமரிக்கக்கூடிய உரிமை வந்து இவங்களுக்கு இல்லை. அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த காபாவை பராமரிச்சுக்கிட்டு இருந்த பெரிய பெரிய தலைவர்களாக இருக்குது. இன்றைக்கி காபாவை பற்றி நம்ம எதுவுமே பேச முடியாது.
ரைட். பட் பொதுவாக ஒரு பள்ளிக்கு யார் வந்து பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இறைவன் குறிப்பிடுறான் பாருங்க. அத்தகையவர்களின் எல்லா செயல்களும் பாழாகிவிட்டன, மேலும் அவர்கள் நரகத்திலேயே என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். அப்போது இறைவனுக்காக சண்டை போட்டு இறைவனையும் இறைவனுடைய தூதரையும் நம்பி அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு அவங்களுக்காகவே இருக்கக்கூடியவர்கள் இல்லாமல் தங்களுக்கு தாங்களே நிராகரிப்பவர்கள் அப்படின்னு சான்று வழங்கிக்கிட்டு இருக்கிற இவங்க, இணை வைக்கக்கூடியவங்க, இறை இல்லங்களை பராமரிக்கக்கூடிய உரிமை இல்லை. இன்னும் அப்போ யார் அவங்க, யாருக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக இறைவன் சொல்கிறான். அடுத்த ஆயத்தில் பாருங்கள். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாமஸ் ஸலாத்த வ ஆத்தஸ் ஸகாத்த வ லம் யக்ஷ இல்லல்லாஹ ஃபஅஸா உலாஇக அன் யகூனு மினல் முஹ்ததீன். அதாவது யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ, மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுக்கிறார்களோ, மேலும் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாமல் இருக்கிறார்களோ, அவர்கள்தாம் இறை இல்லங்களை பராமரிப்பவர்களாய் ஆக முடியும். அத்தகையவர்களே நேர்வழியில் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். முழுசாக அப்பவும் அவங்களுக்கு தான் நேர்வழின்லாம் எல்லாம் சொல்ல, நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படி எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாருங்கள், மாஷா அல்லாஹ். அப்போது யாருக்கு அந்த பள்ளிகளை வந்து இறை இல்லங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய அந்த குவாலிட்டி, அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, யார் வந்து அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னா அப்போ ப்ராப்பரான ஒழுங்கான நீதமான தொழிலை அவங்க செய்யணும். அவங்க தொழில் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான தொழில் செய்கிறாங்கங்கிறது இறைவன் சொன்ன முறைப்படியான தொழில் இருக்கணும். அதில் வரக்கூடிய வருமானத்தில் தெளிவான ஜக்காத்து கொடுத்து இன்னொருத்தவங்களையும் மேன்மைக்கு கொண்டு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜக்காத்துங்கிற பேரில் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 நான் ஜக்காத் தரணும்னா 10 பேருக்கு 1000 நான் தரேன். 10 பேர்த்துக்கு 1000 கொடுத்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவங்க மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கையேந்தக்கூடிய நிலைமைக்கு தான் நீங்கள் அவங்கள தள்ளுறீங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, ஜக்காத் வந்து அப்படிப்பட்டது இல்லை. ஜக்காத் வந்து ஒரு தொழிலாளியை முதலாளியாக ஆக்கக்கூடிய ஒரு தருணம். யோசிச்சு பாருங்கள். திரும்பவும் நான் சொல்கிறேன், என்கிட்ட பணமே இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன். என்னோடய முதலீட்டுக்கு யாரும் தராததுனால தானே நான் போய் லோன் எடுக்கிறேன், நான் போய் இஎம்ஐயில் விழுவுறேன், கடன் வாங்குகிறேன், வட்டி வாங்குகிறேன். ஜக்காத்துன்ற ஒரு விஷயம் எனக்கு வருது. முக்கியமாக இறை இல்லத்தை வந்து பராமரிக்கக்கூடியவரே வந்து கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளோ சிறந்ததாக இருக்கும். அப்போது ஒரு மொஹல்லாவில் இவர் கொடுத்து ஒரு தடவை ஒருத்தருக்கு கொடுத்தாருனா அந்த ஒருத்தர் அவருடைய பிஸ்னஸில் ப்ராப்பராக வந்து அது உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். தொழுகக்கூடியவங்களுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணுன்னா உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் கொடுக்கணும். சும்மா ஜாக்கெட்டு கொடுக்குறதும் குமருக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நகை போடுறதும் கிடையாது ஜக்காத்து. குமருக்கு கல்யாணம்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இறைவன் என்ன சொல்கிறான், அந்த ஆண் தான் நகை போட்டு பொருள் போட்டு அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும், பெண்ணு போடணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் எவ்வளோ ஒரு மானக்கேடான விஷயம், ஒவ்வொரு இதுலேயுமே குமரு கல்யாணம்னு சொல்லிட்டு ஜக்காத்து காசை கேட்குறோம். அப்போ நம்ம எந்த மாதிரியான முஸ்லீம்களாக இருக்கோம்? இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது யார் வந்து அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுக்குறாங்களோ, இன்னும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறை இல்லங்களை பராமரிக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நேரு வழியில் போவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.